இந்த வீடியோவில் அங்கரஹா மாடல் டாப்போட பாடி பார்ட் வித் லைனிங்கோட எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் பார்ட் ரெடி பண்ணியிருக்கேன். லைனிங் சைஸ்க்கு மெயின் பீஸையும் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு 2 பீஸ். அங்கரஹா மாடல்னால் எப்போவுமே இந்த கர்வ்டு வி தான் நம்ம வந்து நெக் ஷேப் நம்ம பண்ணிக்கணும். ஸோ அதே அளவுக்கு ஒரு பீஸ் மட்டும் மெயின் மெட்டீரியலில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதிலேருந்து இப்போ நம்ம அந்த ஷேப் கொண்டு வரலாம். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த ஷேப்பில் நான் கொண்டு போகிறேன். ஸோ அதை நான் வந்து ப்ராப்பராக ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் 2 லைனிங் பீஸும் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயும் சேர்த்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டாப்பில் ரெண்டுத்துக்கும் இதே மாடல் வேணுன்றதுனால 2 லைனிங் பீஸையும் கட் பண்ணிக்கிறேன். சில மாடலில் இது டிஃபர் ஆகும். ரெண்டுத்துலேயும் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை எப்படி அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோன்றதை பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோட ரைட் ஹேண்ட் சைட் பீஸ் வந்து ஷார்ட் பண்ணலான் இருக்கேன். நமக்கு எந்த சைடை ஷார்ட் பண்ணமோ அதை வந்து இந்த மாதிரி மேல் பக்கம் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து இதுதான் சென்டர், ரெண்டும் கரெக்டாக மேட்சிங்காக வச்சுட்டு இதில் நான் எந்த அளவு குறைக்க போகிறேன்றதை டிசைட் பண்ணிவிட்டு அங்கே நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். பேக் பீஸ் ஃபுல்லாக இருக்கணும். ஒரு பீஸில் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போது ஃபஸ்ட்டு இந்த சைட் பீஸ்க்கு ஆல்ரெடி நம்ம வந்து மெயின் பாடிஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக இருக்க பார்ட்டை கட் பண்ணிடலாம். இது காட்டன்றதுனால நான் எக்ஸாக்டாக லைனிங் ஷேப்கே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது மேலே இப்போது இதோட மேல் பக்கம் வர லைனிங் வச்சுக்கிறேன். அதே அளவுக்கு மெயின் பீஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நம்ம இதே சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து சைடு மாறாமல் இருக்கும். இதை வந்து மூவ் ஆகாமல் இருக்க பின் பண்ணிவிட்டு இதே ஷேப்க்கு கட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப க்ளோஸாக வந்து கட் பண்ணுறேன். இது சிந்தட்டிக் மெட்டீரியல்னால் நீங்கள் கொஞ்சம் மெயின் மெட்டீரியலில் கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக இந்த மாதிரி ஓரத்தில் தையல் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு இந்த சைட் பீஸையும் இந்த மாதிரி லைனிங்கோடு சேர்த்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை மட்டும் தனியாக ஓரத்தில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்ச பேக் பீஸ் வித் லைனிங்கோடு சேர்த்து ஃபுல் அவுட்டர் லைன்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாத்துலேயும் நான் வந்து பைப்பிங் அட்டாச் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பைப்பிங் கிளாத் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பீஸுக்கு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கிறதுனால நான் தனித்தனியாக இந்த மாதிரி பீஸ் எடுத்து பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரே பைப்பிங் கிளாத் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸோட ஷோல்டரில் அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு சைடில் ஆரம்பித்து ஃப்ரண்ட்டில் ஒரு சைடில் ஆரம்பித்து அப்படியே பேக் வரைக்கும் கொண்டு போய் இன்னொரு பக்கத்தில் பைப்பிங் ஃபினிஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த லேஸை வந்து நெக்குக்கு க்ளோஸாக அட்டாச் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதுவுமே நம்ம ஃபுல்லாக அட்டாச் பண்ணணும் இல்லை. சென்டர்லேருந்து ஒரு 2-3 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவுக்கு அட்டாச் பண்ணால் போதும். அதே மாதிரி இந்த சைட் பீஸில் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இதுதான் ஃபுல்லாக விசிபிளாக இருக்க போது நம்ம பார்க்கும்போது. ஸோ அதனால் இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 சைட் பீஸும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக சென்டர் வந்து மேட்சாக இருக்கிற மாதிரி நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் மேட்சிங்காக இருக்குது. இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிக்கிறேன். இந்த நெக்கு சென்டர்லேருந்து அப்படியே இந்த ஷேப்பு ஜாயின் பண்ணிக்கலாம். 2 டோரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு பக்கத்தில் உள்ளே வச்சிடலாம். அதுக்கு ஈக்குவலாக இந்த சைட்லேயும் இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஃப்ரண்ட் பார்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. பேக் பார்ட்டோட ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு பாடியில் கீழே ப்ளீட்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஃபைனல் லுக். இது வந்து ஒரு அம்பரலா ஸ்கர்ட்டுக்கு பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.